ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சாதாரணமான எபிசோடு கிடையாதுங்க. இது வந்து பயங்கர சீரியஸான எபிசோடுங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கணும், சரியாங்க? ஃபர்ஸ்ட்டில் என்னோடய முடி வந்து பயங்கர ஷைனிங்காக, நீளமாக, கலகலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே திக்காக, ஸ்ட்ராங்காக, அடர்த்தியாக இருக்குங்க. அந்த மாதிரிலாம் முடி எனக்கு என் கனவுல மட்டும்தாங்க இருந்திருக்கு. நிஜத்தில் எப்போவுமே இருந்தது இல்லைங்க. அதுவும் ஃபஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்போ கேட்கணுங்க, அது என்னோடய ஹார்மோனல் சேஞ்சா இல்லை முடியே அப்படி மாறிடுச்சான்னு தெரிலங்க. ஏற்கனவே வரன்னு இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே பரட்டை மாதிரி ஆயிடுச்சுங்க. நிஜமாகவே அந்த தேங்காய் நார் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு முடி. ஃபஸ்ட்டு நான் சரி தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியாட்டிருக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாளைக்கு அந்த ஃபில்டர் தண்ணியெலாம் பிடிச்சி குளிச்சு பார்த்தேங்க நான். ஏன்னா நான் முடிக்கெலாம் அவ்வளோ முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே கையை வச்சா வரன்னு ஒரு மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு முடி எனக்கு. அதுக்கப்புறம் தாங்க அந்த கண்டிஷனர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்றுனா வாங்கினேங்க. அது எப்படின்னா எந்த கண்டிஷனர் போட்டாலுமே அந்த ஃபஸ்ட் டே மட்டும் நல்லா இருக்குங்க. செகண்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு ஃபார்ம் பண்ணாடிக்கே போயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த முடி கொட்டிக்கிட்டு போகிற ரேட்டை பார்த்தா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஹேர் ஆயிலெலாம் என் விக்குக்கு தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் தான் இந்த ஆயில் கண்டுபிடிச்சேங்க நான். இந்த ஆயில் போட்டதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறது, ஃபஸ்ட்டு இதோட யூசஸ் பற்றி பார்த்துடலாங்க. இது எப்படின்னா நீங்கள் முடி கொட்டி போன இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே முடி உடனே வளர்ந்துருங்க. தப்பி தவறிக்கு இது மூஞ்சியில் எங்கேயாவது கையிலெல்லாம் பட்டுருச்சுன்னா அங்கேயும் முடி வளர்ந்துருங்க. அப்புறம் கரடி மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அப்படிலாம் சும்மா சொன்னேங்க நான். இது முடி வளர்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு தெரிலங்க. ஆனால் முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எப்போவுமே டாப்பிக்கில் அப்ளை பண்ணுறதோட சேர்த்து நம்ம சாப்பாடும் கொஞ்சம் அது மாதிரி நல்லதாக சாப்பிட்டோம்னா நமக்கு முடி கொட்டுறது நின்றுங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த வெந்தயத்தை முளைக்க வச்சு அப்புறம் மருதாணியை சாணி மாதிரி சின்ன சின்னதாக தட்டி அதை காய வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கி எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வேறுங்க, வெட்டி வேறுன்னு நினைக்கிறேன், அதையும் சேர்த்து உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நாளைக்கு வெயிலில் வைப்பாங்க, வீட்டில் உள்ளே எடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நானும் அது மாதிரி பண்ணலான்னு பார்த்தேங்க. ஆனால் யூடியூப் ஓப்பன் பண்ணால் அது விதவிதமாக காமிச்சிது. சரி நம்ம இதில் அதில் 2 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சேங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த வாசம். அதனால் சரி மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேங்க நான். ஆனால் நிஜமாகவே ஒன்று சொல்லணுங்க, எனக்கு வந்து இந்த ரொம்ப இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நிறையா முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு இல்லைங்க. அப்போ வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் சித்தி சொன்னாங்க எனக்கு ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க, அதை அரைச்சி நான் அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் தலையில் தேய்ச்சேன். கொட்டுறதெல்லாம் கம்மியாயிருச்சு, நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எனக்கு. சரி பரவாயில்ல, ரொம்ப கொட்டிகிட்ருக்கு, சரி ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கலாம், வந்தால் வருது வராட்டி போகுது, சின்ன வெங்காயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தோல்லாம் உரிக்காமல் அப்படியே போட்டு அரைச்சி கொஞ்சம் 1-2 கையிலே புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் தலையில் தேய்ச்சேங்க நான். ஐயோ தேய்ச்சப்போ கண்ணுலேருந்து தனியாக வருது, காட்டுன்னு காட்டுதுங்க. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க அதோடய ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும்னுங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூனிக்காக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. என்ன கொஞ்சம் நேரத்தில் நம்மளே மயக்க மட்டும் விழுந்துருவோம், அவ்வளோதாங்க ஸ்மெல் இருந்தது. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு கண்ணில் தண்ணி நீக்கல, கண்ணில் தண்ணி, மூக்கில் நாத்தம், ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே குளித்ததுக்கப்புறம் பார்த்தா இது ஹேர் வந்து பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. முடி கொட்டது டக்குன்னு எனக்கு ஒரு நாளில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுங்க. அதனால் அவ்வளோ கஷ்டம்லாம் வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்தன்னு சொல்லுவேங்க நான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா நிறைய வீடியோ பார்த்தேங்க. அதில் 1-2 வீடியோவில் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்திருந்தாங்க. சரி எனக்கு தான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குல்லங்க, அதனால் என்னோடய அறிவை யூஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேங்க நான். ஐயோ அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த நெல்லிக்காய் எப்பவும் போலவே என்னை கொஞ்சம் ஏமாத்திருச்சுங்க. நீ இன்னும் திருந்தலையாங்கிற மாதிரி நான் கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெல்லிக்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க நான். கொரோனா போயிடுச்சு, ஆனால் எனக்கு அந்த பழக்கம் மட்டும் போக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. இந்த டைம் நான் நிறுத்தி தாங்க இருந்தேன் நான். சரி இந்த ஹேர் ஆயில் பண்ணுறனால சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போ கூட மறந்துட்டேங்க மறுபடியும் நான் கூட இந்த யூடியூப்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் திருந்தி பொறுப்பாக மாறிட்டேன்னு நினச்சேங்க. அது எப்பவும் வராதுன்னு நினைக்கிறேங்க நமக்கு. சரி பரவாயில்ல, கடவுள் எனக்கு என்னமோ சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை. என்னென்னா அது வந்து சாப்பிட்ற பொருள் தானேங்க, அதனால் நீ நல்லா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறாட்டு இருக்குங்க. அதனால் சரி சாப்பிட்றதுக்கு அதை வச்சுட்டேன். இதெல்லாம் மட்டும் இதையும் சாப்பிட்லாம், இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டோம்னா எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லைங்க. அதனால் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அதெல்லாத்தையும் தூக்கி எண்ணெயில் போட்டுடலாங்க. ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் நான் பார்த்தேங்க, இந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இருக்குல்லங்க, அதை கூட போட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நான் போடல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. யூஸ்வலாக நான் ஆயில் பண்ணும்போது என்னென்னலாம் போடுவேன்னாங்க, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம், மருதாணி, இதெல்லாம் தாங்க போடுவேன்.
லாஸ்ட் டைம் வந்து இது கூடயே நெல்லிக்காய், ரோஸ்மெரி, பிரிங்கராஜ் 3 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரோஸ்மெரி செடி வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லைங்க, அது செத்து போச்சு. அந்த பிரிங்கராஜ் செடி கூட எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க, அதனால அதெல்லாம் போட்டிருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை, அதனால் இதை மட்டும் போட்டிருக்கேங்க நான். அப்புறம் இந்த பிளாக் கலர் ஜீரா பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க நான். இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்களா, அதனால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க நான். அதுக்கும் நம்ம தலைக்கும் என்ன சம்மந்தம்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணலைங்க, எனக்கு தெரியல. அநேகமாக அது என்னோடய முடிக்கு புரிஞ்சிருக்குங்க, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி ரவுண்டாக வரட்டி மாதிரி தட்டி வச்சுருந்து அதை எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு 1 மந்த் நீங்கள் சன்லைட்டில் வச்சு எடுத்தீங்கன்னா கூட அந்த எசன்ஸ் வந்து அதுக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிக்கும். ஆனால் அவசரமாக நாளைக்கே எனக்கு முடி வளரணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியாங்க? எனக்கெலாம் இது செய்கிறதுக்கே பொறுமை பத்தாதுங்க. ஒரே நாளில் செஞ்சு ஒரே நாளில் குடிச்சிடணும்னு நினைப்பேன் நான். அதெல்லாம் தட்டி அதை காய வச்சு மறுபடியும் எண்ணெய்க்குள்ளே போட்டு 1 மாதமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு அவ்வளோதாங்க. அந்த ஃப்ளேவர்லாம் அது எண்ணெய்க்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்குள்ளே நான் எண்ணெயில் காலி பண்ணிடுவேங்க. இல்லாட்டி தட்டி வச்சுருக்கிறதுல வேஸ்ட் பண்ணிடுவேங்க. இது 2ல் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். அதுக்கு பேசாமல் சட்டியில் எண்ணெயை காய வச்சோமா, எடுத்து உள்ளே போட்டோமா, இறக்கி வச்சோமான்னு இருக்கணுங்க. ஆனால் உண்மையாகவேங்க, இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீடு கமன்னு ஒரே வாசனை, ஏதோ சட்னி மாதிரி வாசம் அடிச்சது. எனக்கு திரும்ப சாப்பிட்ணுன்னே தோணிகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த வாசனையை வச்சு ஒரு சட்னி கண்டுபிடிச்சிடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேங்க நான். அப்புறம் ஒரு பொருளோட பெனிஃபிட்ஸும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜீரா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் வந்து முடி வளர்கிறதுக்காக, இந்த செம்பருத்தி வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனுக்காக, அப்புறம் இந்த ஆவாரம்பூ கொஞ்சம் போட்டிருக்கேங்க நான். அது வந்து போன டைம் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க, அது நிறையா இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேங்க நான். ஆனால் அதுவும் ரொம்ப நல்லது தாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வாசத்துக்காக போட்டுக்கிட்டேங்க, சும்மா சொன்னேங்க. இந்த மருதாணியும் கருவேப்பிலையும் 2ம் ஸ்மெல்லை பயங்கர டாமினேட் பண்ணிக்கிச்சிங்க. அதனால் அந்த வெங்காயம் போட்ட ஸ்மெல்லே துளியோண்டு கூட இல்லைங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, போட்டுக்கலாம் அது ஆயிலுக்கு, அவ்வளோதாங்க. அப்புறம் என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜிஞ்சலி ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க நான். அதாவது கோகனட் ஆயில் வந்து 750 mlனா, இந்த ஆயில் வந்து 250 ml சேர்த்திக்குவேங்க நான். 2மே வந்து ஊர்லேருந்து வரும்போது ஆட்டிட்டு வந்ததுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரைச்சி அந்த எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. அப்படியே அது சடன்னு தெரிக்கிற மாதிரி ஹீட் ஆகக்கூடாது. கொஞ்சம் கம்மியான சூடில் இருக்கும்போதே இதை உள்ளே போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாங்க. போன டைம் நான் பண்ணப்போ நிறைய நேரம் கொதிக்க வச்சுட்டேன். அதனால் உள்ளே போட்டது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆன மாதிரி இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் சொதன்னு இருக்கும்போதே எடுத்துட்டேன், பரவாயில்லன்ட்டு. எப்படி இருந்தாலும் இந்த மேலே கொஞ்சம் கிடைக்கிற ஆயில் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த எசன்ஸ்லாம் அதில் சூப்பராக இறங்கிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேங்க நான் அப்படியே. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. போன டைம் வந்து ஆயில் நிறையா ஃபில்ட் ஆன மாதிரி இருந்தது. இந்த டைம் சொதன்னு இருக்கிறனால அது எண்ணெயை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேங்க. புழிஞ்சால் தான் தெரியும். கொஞ்சம் ஆயில் கம்மியாக கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இதே ப்ரொபோர்ஷன் தான் நான் பண்ணியிருந்தேன் போன டைமும். ஆனால் இந்த டைம் தெரிலங்க, பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அது புழிஞ்சதுக்கப்புறமும் எண்ணெய் நமக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிருந்துச்சுன்னா அந்த ரெசிடியூ இருக்குல்லங்க, அதை மறுபடியும் ஒரு டைம் ஹீட் பண்ணால் எண்ணெய் தனியாக அந்த ரெசிடியூ தனியாக பிரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதாங்க, நமக்கு எண்ணெய் கிடச்சிருச்சு. இனிமேல் அதை தேய்க்க வேண்டியதாங்க பாக்கி. இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா தலையும் எண்ணெய் சட்டியை கமுத்துன மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணப்போ எங்கள் வீட்டுக்கார் தேய்க்கிறதுக்கு பயந்துட்டாருங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே முடி நல்லா கொட்டி போயிருக்கும். அதனால் ஹெரிடிட்டி வழியாக அவருக்கும் முடி கொட்டி போகிற சான்ஸ் இருக்குது. இதில் வேறு இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் தேய்ச்சி எனக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் எப்போவுமே இந்த எண்ணெய் தாங்க தேய்ச்சிட்ருக்காரு அவர். அப்புறம் ஹேர் கட் வந்து நானாக தாங்க பண்ணிக்குவேன். நம்மளே வீட்டில் முடியை கெடுத்துக்க முடிகிறப்ப நம்ம ஏங்க கொண்டு போய் வெளியில் கொடுக்கணும். நான் ஒரு 12th 10th படிக்கிறப்ப இருந்து இவ்வளோ முடி தாங்க வச்சுருக்கேன். அப்புறம் நானாக தாங்க வெட்டிக்குவேன். ஒரு மேபி ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் வந்து பார்லர் போய் வெட்டியிருப்பேங்க நான். ஆனால் வெட்டினப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னவோ எனக்கு அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஆயிருங்க. ஒரு டைம் ஃபெதர் கட்னு சொல்லி அதை எனக்கு வெட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் வெட்டி, ஐயோ ரொம்ப துளிவுண்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு முடி பார்த்தா. காசையும் கொடுத்து முடியும் கொடுத்து அழுதுட்டு வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நம்மளே வெட்டிக்கலான்னு அப்புறம் முடிவு பண்ணி நான் வெட்டிகிட்டு இருக்கேங்க நான். இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க? தலைக்கு செஞ்சாச்சு. இப்போ வாய்க்கும் வயிறுக்கும் ஒன்றும் இல்லைங்க, அதனால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. அடுத்தது இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது ஈஸியான வத்த குழம்புங்க. இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, தேங்காய், இந்த பூண்டு தேவை, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் சுண்டைக்காய் தேவைங்க, அதுதான் முக்கியமானது. இப்போ நான் அதை கொட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்க, நசன்னு கொட்டக்கூடாது. அது வந்து ஒன்று ஒரு டைம் கொட்டினீங்கன்னா டுப்புன்னு வெடிக்குங்க. அதாவது இதை கட் பண்ணி போடுவாங்க, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறது, இப்படி கொத்தினோம்னா டக்குன்னு ஓப்பன் ஆகிக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குவேங்க நான். இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் போடணுங்க. ஆனால் நான் சின்ன வெங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டேன். சரி, ஓகே.
அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சுண்டைக்காய் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயில் லைட்டாக அப்படியே வணக்கிக்கணும். அப்புறம் டொமேட்டோ ஒரு 4 இல்லாட்டி 3 எடுத்து நீங்கள் பியூரி பண்ணி அதை ஊற்றிக்கலாங்க. அது ஊற்றுனதுக்கப்புறம் சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்க, அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்குங்க. அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, எங்கள் வீட்டில் இந்த பச்சை வாசனை பிரச்சனை ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால் பச்சை வாசனை போச்சா இல்லையான்னு மோந்து மோந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. இந்த மூடி வச்சிடலாம். மீன்வேல் நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஹாஃப் மூடி போட்டுக்கிட்டேங்க நான். அதுக்கப்புறம் இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புளி ஊற்றணுங்க. சொல்ல மறந்துட்டேன் நான். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த மாதிரி புளி ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். முடிஞ்சுங்க குழம்பு. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு உப்பு போட மறந்துட்டேங்க. அதனால் உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன். என்னைய மாதிரி நீங்கள் பாட்டு கையிலலாம் போடாதீங்க. எக்ஸ்பர்ட் மட்டும் தான் இப்படி போட முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்குங்க. சரியாங்க. இந்த குழம்புக்கு வந்து இந்த புளிப்பு உப்பு மட்டும் கரெக்டாக போட்டால் போதுங்க. அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. தேன் அடை மாதிரி இருக்குங்க. இந்த குழம்புக்கு இந்த புளி தாங்க பிரச்சனையே. கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டாலும் நல்லாவே இருக்காது, ரொம்ப புளிப்பாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சு பார்த்துட்டே இருப்பேன். போக போக டேஸ்ட்டே ஒன்றும் தெரியாதுங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அப்படியே பயங்கரமாக. சரி பரவாயில்ல, ஒரு குத்து மதிப்பாக இறக்கி வச்சுருவாங்க எப்போவுமே. அதனால் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் புளிப்பாக போயிடும், சப்புன்னு போயிடும், மாற்றி வந்துடுங்க. ஆனால் எல்லாமே கரெக்டாக மட்டும் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான குழம்பு எதுவுமே இருக்காதுங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அடுத்ததுங்க, இப்போ இந்த மல்லிகைப்பூ செடிக்கு யாருக்காவது மல்லிகைப்பூ செடியை வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மல்லிகைப்பூ செடி வந்து வருஷத்தில் ஒரு டைம் தாங்க பூக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு டைம் பூத்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அது ரெஸ்ட் மோடில் போயிடுங்க. அது மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கணுங்க அதுக்கு. அப்போ தான் அடுத்த சீசனுக்கு பூ பார்க்க முடியும். அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய ட்ரிம் பண்ணி விட்ருவேங்க. நான் பெரிய பிரான்ச்செல்லாம் வெட்டி விட்ருவேன் நான். அதுக்கப்புறம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் பூ பூத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பிச்சு விட்டுறணும். அந்த பிச்சு விட்டிங்கன்னா அந்த இடத்துக்குலாம் ஒரு பிரான்ச் வரும். அந்த பிரான்ச் வர இடத்துலலாம் உங்களுக்கு வந்து பூ வைக்கும். அப்போ செடி ஃபுல்லாக பூவாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, நட்சத்திரமாக. இந்த ஜாஸ்மின் செடிக்கு வந்து தண்ணியை விட நீங்கள் ப்ரூனிங் பண்ணுறதாங்க ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டைமுக்கு நீங்கள் ப்ரூனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. திடீர்னு இந்த பூவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சில பேர் அந்த ஹைபர்னேஷன் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறங்க அந்த டிஏபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பூ வைக்கும். ஆனால் அது வந்து நேச்சுரலாக வராது இல்லைங்க. அதனால் நான் பண்ணுறதில்ல, அதை விட்டுறது. சரி அதுவாக பூ வைக்கும் போதே வைக்கட்டும்னு. டிஏபி இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் உரம் கொடுத்தாலும் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பூ வைக்கவே வைக்காது. மேபி பூத்தா கூட கொஞ்சமாக பூக்குங்க. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த சீசனில் மட்டும்தாங்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு பூ கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது பாதி வந்து சாமிக்கு வச்சுட்டு பாதி மட்டும் கட்டலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். கட்டி தலையில் வச்சுக்கலான்னு. எவ்வளோ நீளம் வருதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி. அப்புறம் இந்த ரோஸ் வந்து கிளைம்பர் ரோஸுங்க. இது வந்து பூத்துச்சுன்னா அப்படியே கட்டியாக கொத்தாக பூக்குங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும். பொரிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி போகாது, நல்லா தான் இருக்கும். இது வந்து வருஷம் ஃபுல்லாகவே பூத்துட்ருக்குங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சாயிலை வந்து கொஞ்சம் அசிடிக்காக மாற்றி விட்டுறணும். அடிக்கடி மோர் ஊற்றுவேங்க. இதுக்கு தண்ணியில் நல்லா கலந்து விட்டு ஊற்றுவேன். அவ்வளோதான் பண்ணுவேன். இங்கே வந்து நான் அந்த எள்ளு புண்ணாக்கு அதெல்லாம் வந்து இதுக்கெலாம் கொடுக்க மாட்டேங்க. நான் மேலே காய்ச்செடிக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் நான். இதுக்கு தண்ணி இந்த மாதிரி மோர் இதெல்லாம் தான் கொடுப்பேங்க. ஆக்சுவலாக ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கு வந்து நம்ம மோர் ஊற்றினா அது வந்து நல்லா பூ பூக்குங்க. பூ பூக்கிற செடிக்கெலாம் என்ன தேவைன்னா, மெயினாக சன்லைட் வேணுங்க. கொஞ்சம் தண்ணியும் வேணும். தண்ணி நம்ம கையிலேருந்து போகிறனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செடியெல்லாம் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறங்க நம்ம 2 நாளைக்கு கூட தண்ணி கொடுக்கலின்னா அது ஓரளவுக்கு சர்வை பண்ணிக்குங்க. ஆனால் குட்டி செடியெலாம் வாங்குறோம் இல்லைங்க, அதுக்கெலாம் வந்து தண்ணி நமக்கு டெய்லி கொடுத்தே ஆகணும். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 2-3 நாளைக்கு தண்ணி கொடுக்கலனாலும் இலை கூட வாடாது, அப்படியே இருக்குங்க. இதுலேருந்து என்னங்க தெரியுது, சின்னதாக இருக்கும்போது நம்ம நிறையா கேர் பண்ணிக்கணுங்க. அப்புறம் அவங்க பெருசாகிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை ஒன்றும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க லைஃபு. இதை பார்த்தீங்களா, இதை தாங்க நான் சொன்னேங்க பாருங்கள். அந்த பிரான்ச்சில் எப்படி வந்திருக்குன்ட்டு அந்த இலையெல்லாம் பிச்சு விட்டேன், அதுலேருந்து பிரான்ச் வந்துருச்சு. அப்புறம் அதோட டிப்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சுருந்துச்சுங்க. நிறையா இது பூத்து முடிச்சிருச்சு. இது கடைசியாக பூத்துட்ருக்குங்க. இது மாதிரி தாங்க ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா நமக்கு பூ நிறையா கிடைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரே ஒரு வீடியோ தாங்க எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த ஹேர் கேர் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் போக நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பயங்கர பெருசாக போயிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேங்க. எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இந்த பெட்டுக்கு பெட்ஷீட் போடுறது ஐயோ பெரிய கஷ்டம் இது. இருக்கிறதுலே கஷ்டமான வேலை சமைக்கிறது. அதுக்கு அடுத்த ப்ளேஸு இந்த பெட்ஷீட் போடுறதுக்கு தாங்க கொடுக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தூங்குறப்ப பெட்ஷீட் பிடுங்குற வியாதி இருக்க மாட்டேருக்குங்க. இப்போ நைட்டு வந்து இப்படி கஷ்டப்பட்டு போட்டு வச்சுட்டு படுப்பேங்க நான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் பிடுங்கிட்டு வெளியில் கிடக்கும். அப்புறம் இந்த விண்டோ வழியாக பார்த்தா அந்த சைடில் இருக்கிற போகன்வில்லா செடி தெரியுங்க. பூ பூத்துருக்கப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைட்லேருந்து பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால இந்த சைட்லேருந்து கரெக்டாக கேப்சர் பண்ண முடியலனால ஒரு ஆங்கிளில் தான் தெரியுது. ஆனால் அந்த ஹெட்டுக்கிட்ட போய் உட்காந்தோம்னா நல்லா தெரியுங்க. எல்லார் வீட்லேயும் இந்த சாக்ஸ் தாங்க காணாமல் போயிடும். எங்கள் வீட்டில் இந்த பில்லோ கவர் ஏதோ ஜோடியை கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒன்று இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது அதை காணுங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. முன்னெல்லாம் நான் பொழுதுனிக்கும் கிராஃப்ட் பண்ணுவேன், நிறையா பண்ணுவேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் பண்ண கிராஃப்ட்லாம் ஒரு டைம் காமிக்க சொல்லி. இது ஒன்றுங்க. அதில் இது வந்து கார்ட்போர்டில் பண்ணுங்க. கார்ட்போர்டில் டிஷ்யூ பேப்பரை ஒட்டி அது மேலே பெயிண்ட் பண்ணியிருக்கேங்க. இது இந்த நேம் போர்டு, அதுக்கப்புறம் இந்த பூவு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ரூஃபு இதெல்லாம் வந்து நான் இதில் பண்ணேன்னா கோல்டு போர்ஸ்லின் கிளேன்னு சொல்லி நானே பண்ணேங்க. அந்த கார்ன்ஃப்ளவரும் க்ளூவும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேங்க நான். இதில் அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்டில் உட்காரது குருவிலாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது. ஆக்சுவலாக என்னோட நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது காணாமல் போயிடுச்சுங்க. கொஞ்சம் தான் 1-2 தான் இருக்குது என்கிட்ட இப்போ. அதில் இது என்னோடய ஃபேவரட் ஒன்றுங்க. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களாங்க. இது வந்து ஃப்ளாக் சீடு. அதை கொதிக்க வச்சோடனே ஜெல் மாதிரி வந்துடும். அந்த ஜெல்லை நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள், அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சிக்குவேங்க. இது உண்மையாகவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குளித்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் மட்டும் தனியாக போட்டால் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரியும் இல்லைங்க. ஆனால் இப்போ நம்ம அரைச்சதில் வந்து ஆவரம்பு அது நிறையா போட்டிருக்கோம்ல, அப்போ வந்து கண் எரியாதுங்க. ஏன்னா இது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிரும். எப்போவுமே அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேங்க நான், ஒரு 2-3 வாஷ்க்கு வர்ற மாதிரி. ஃபஸ்ட் டைம் இப்படி யூஸ் பண்ணிக்குவேன். செகண்ட் டைம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஹீட் பண்ணிக்குவேங்க. இல்லாட்டி சில்லுன்னு நம்ம தலையில் வச்சா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இந்த ஃப்ளாக் சீட் வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணதில்லை. இந்த டைம் ஜெல் எடுக்கலான்னு நானும் அதை போட்டு கிண்டுன்னு கிண்டுறேன். அது வழியாக ஒன்றும், அந்த ஃபில்டர் வழியாக ஒன்றும் வரலிங்க. ஒரு கொஞ்சோண்டு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் யாரா பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே ஃப்ளாக் சீட் அதை பேஸ்ட் ஆட்டுறேன்னு சொல்லிங்க, அதுவே அப்படி கொட்டிக்கிட்டேன். அநேகமாக அந்த ஜெல் மட்டும் போடுறதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க. அந்த டைம் நான் அப்படியே பேஸ்ட்டோட தான் போட்டுக்கிட்டேன். வீடியோலலாம் அந்த ஜெல் மட்டும் போடுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்படியே நல்லா தாங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நான் ஒரு ரொம்ப வருஷமாக நான் வந்து அந்த ஆம்வே ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க, முடி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறமும் ஷாம்பு நான் மாற்றலை. இப்போ ஒரு 2 வருஷமாக நினைக்கிறேங்க. எப்போ ஒரு டைம் நான் டிமார்ட்டில் பார்த்தேங்க இந்த ப்ளம் ஷாம்பு வந்து. அப்போ சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நான். அப்போருந்து எனக்கு இது பிடிச்சிக்கிச்சிங்க. அப்போருந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளம் கோகனட் பெப்டைட் ஷாம்புன்னு நினைக்கிறேங்க. அது சாரிங்க, ப்ளம் கோகனட் மில்க் அண்ட் பெப்டைட் ஷாம்புங்க. அந்த பாட்டில் காமிச்சிருக்கேன். இதுதாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க முடி. அதுக்கு காரணம் என்னோடய ஹேர் ஆயிலில் கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஷாம்புவும் பிடிச்சிருக்குங்க எனக்கு. அப்புறம் நிறைய பேருக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸுங்க. ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டுங்க. ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி எத்தனை வருஷம் இருக்க சொன்னாலும் இருந்துக்குவேன். அந்த மாதிரி ஆள். எனக்கு வந்து இவ்வளோ பேரோட பேசுகிறது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. அதுவும் இல்லாமல் எல்லோரும் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பழகிறது, ஐயோ எனக்கு எப்படி சொல்கிறது, அது வேறு ஒரு ஃபீலுங்க. ஆக்சுவலாக இங்கேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லோரும் வந்து என்னை கூப்பிடுவாங்க. நானாகவே போய் பேசலினாலும் அவங்களாவே வந்து பேசுவாங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸு. நானாகவே போய் இனிஷியேட் பண்ணணுன்னு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஒரு ஈகோவும் இருக்காதுங்க. ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்கலினாலும் பரவாயில்ல இவ இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இவ ஃபோன் பண்ணால் எடுக்கலையா, அப்போ நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ மாதம் கழித்து பேசினாலும் அதே மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ நாள் பேசலையா அப்படிங்கிற மாதிரி ஃபீலே இருக்கவே இருக்காது. எங்கே விட்டமோ அங்கேயே ஆரம்பித்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்யூனிட்டியில் கூட கிடச்சிருக்காங்க எனக்கு. இப்படி என்னை சுற்றி எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்க. அதோட இப்போ யூடியூப்லேயும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறத பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. பயங்கர கிரேட்ஃபுல்லாக லக்கியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஐயோ இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேங்க. கொஞ்சம் பேருக்கு மொக்கையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே இது பெரிய வீடியோ, அது மொத்தமும் நான் பேசிட்டேங்க. சரிங்க, டாட்டா.